ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 35 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இதோ வெற்றிகரமாக நம்மளோட வெயிட் லாஸ் வந்து ஒரு மாதத்தையும் தாண்டி நல்லபடியாக போயிட்டுருக்கு. வெயிட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கோம். 70 கிலோவிலேருந்து இப்போ வந்து 66.1 வரை வந்திருக்கோம். ஸோ 66.6 இருந்தது 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இப்போ நல்லாவே குறைஞ்சிட்டு வருது. ஸோ காலையிலேயே வந்து வெந்தயம் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை தான் வந்து அந்த ஊற வச்ச தண்ணியவும் வெந்தயத்தையும் சாப்பிட்டேன். வெந்தயம் ஊற வைக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுக்கிறோன்னா அதை ஒரு 2 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து குடிங்க. அப்படியே வந்து கழுவாமல் ஊற வச்சுட்டு வந்து குடிக்கக்கூடாது. அதில் ஏதாவது தூசி இதுக இருந்தால் அதையே நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெந்தயம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வெயிட்டு குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ வெந்தயம் சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட்டு குறையுதோ இல்லையோ, ஆனால் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஏன்னா கசப்பு தன்மை உள்ளது வெந்தயம். அதை நம்ம சாப்பிடும்போது சுகர் வரவிடாது, ப்ரெஷர் வரவிடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெந்தயம் சாப்பிட்டனால மட்டும்தான் எனக்கு வெயிட் குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஸோ வெயிட் குறையிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே நான் எடுத்தேன். அதனால் வந்து வெயிட் குறைஞ்சது. எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுட் டயட்டாக இருக்கட்டும், அப்புறம் தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், கரெக்ட் டைமிங்கில் சாப்பிட்றதா இருக்கட்டும், ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மைதாவை அவாய்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வெயிட் வந்து குறையும். வெந்தயம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம்னா குறையாது. வெந்தயமும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். வெயிட்டு குறையுதோ இல்லையோ, ஆனால் வெந்தயம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஊற வச்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லைனா வறுத்து பொடி பண்ணி அந்த பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாப்பிட்லாம். இல்லைனா அந்த வெந்தயத்தை ஊற வச்சுட்டு முளைக்கட்டி வச்சு சாப்பிட்லாம். வெந்தய கஞ்சி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, பீட்ரூட் ஜூஸ் தாங்க பண்ணேன். கேத்ரின் சிஸ்டர் வரும்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்கல்ல, அதில் ஒரு பீட்ரூட்டும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, ஜூஸ் பண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ஒரு ரெசிப்பியும் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிங்கன்னு. என்னென்ன போட சொன்னாங்கன்னா, பீட்ரூட் ஒரு ஹாஃப் பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு ஒரு சின்ன விரல் சைஸ் அளவுக்கு மஞ்சள், அந்த விரலி மஞ்சள், பச்சை மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக, அது இங்கே ப்ரூனெயில் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 துண்டு அளவுக்கு இஞ்சி, அதை எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் தான். ஸோ பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெகுலராக குடித்தோம்னா வந்துட்டு இந்த கிட்னியில் ஸ்டோன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு முன்னாடி குடிப்பேன். பீட்ரூட், கேரட், அப்புறம் என்னது ஆப்பிள், அதுதான் ஏபிசி ஜூஸு. ஸோ முன்னாடியெல்லாம் அது குடிப்பேன். அது என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பிள், கேரட், பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும்போது நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து கேத்ரின் சிஸ்டர் சொன்ன மாதிரி மஞ்சள், இஞ்சி, பீட்ரூட் போட்டு குடித்தேன். பட் அது வந்து ரொம்ப டேஸ்டெல்லாம் கொடுக்கல. ஆனால் ரொம்ப நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இருந்தது, அந்த மஞ்சள் இஞ்சிலாம் போட்டு பண்ணும்போது. ஸோ அது குடிக்கும்போது நல்லா நமக்கு நாக்கு, லிப்ஸ் எல்லாமே நல்லா பிங்காக மாறும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டோன் வந்து நமக்கு நல்லா மாறுங்க பீட்ரூட் ஜூஸ் குடித்தோன்னா. ஆனால் வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி குடிக்கலாம். டெய்லி வந்து எடுத்துக்கக்கூடாது. பீட்ரூட் வந்து பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம். அப்போ பீட்ரூட்டில் இருக்கிற நார் சத்து எல்லாமே கிடைக்கும் நமக்கு. அதை ஜூஸாக குடிக்கும்போது பீட்ரூட்டில் இருக்கிற சத்தில் ஒரு 50% நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ அதனால் அதை தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே ஒரு டம்ளர் நிறையா வந்து குடித்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு வந்து கொடுத்தேன். கொஞ்சமாக ஒரு கிளாஸில் ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி கொடுத்தேன். குடிக்கவே மாட்டேன்ட்டானுங்க. கொஞ்சம் அப்படியே வாயில் ஊற்றி விட்டாச்சு. ஏன்னா பீட்ரூட் வந்து நல்லது தான். நம்மளுக்கு வந்து நல்லா ப்ளட் கவுண்டே இன்க்ரீஸ் ஆகும் பீட்ரூட் வந்து குடிக்கும்போது. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பசங்களுக்கு வந்து இது உப்புமா பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போல்லாம் அதிகமாக வந்து உப்புமா பண்ணுறேன். ஹஸ்பண்டும் கொஞ்சம் உப்புமா எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல, அந்த பீட்ரூட் ஜூஸே வந்து சமாளிச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கு வந்து என்ன சமைக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை.
சாம்பார் வைக்கவான்னு கேட்டேன். டெய்லி சாம்பாராக தான் இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஏதாவது காரக்குழம்பு மாதிரி பண்ணுன்னு சொல்லி. கத்திரிக்காய் இருந்தது, உருளைக்கிழங்கு இருந்தது. சரி ஓகே, அதை வச்சு நம்ம ஒரு காரக்குழம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு, சும்மா புளி ஊற்றி நம்ம வந்து அந்த ரொம்ப தண்ணியாக இல்லாமல் சும்மா அந்த தொக்கு மாதிரி பண்ணுவாங்க, அந்த கத்திரிக்காய் கடையல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நறுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வாழைக்காய் கேத்ரின் சிஸ்டர் தான் வாங்கிட்டு இருந்தது. அதை பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு போட்டு வாழைக்காய்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணுவேன். ஸோ அது வந்து சைடிஷாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு, ஒரு சைடு வந்து அடுப்பில் முட்டை அவிய போட்டிருந்தேன். ஆளுக்கு ஒரு முட்டை வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கத்திரிக்காய் கடையல் மாதிரி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து காலியாகிடுச்சுங்க. ஸோ கடைக்கு போகல, வாங்க முடியல. ஸோ நாளைக்கு போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம் இல்லாமல் தான் சமைச்சேன். அது என்னன்னே தெரியல, நம்ம இந்தியன் குக்கிங்கில் வந்து நம்ம வெங்காயத்துலேருந்து தான் ஆரம்பிப்போம். வெங்காயம் போடலைன்னா ஒரு மாதிரி இருக்குது, குழம்பு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லா குழம்புலையுமே அந்த வெங்காயம், தக்காளி அப்படின்றது கம்பல்சரி மாதிரி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் சரி இருக்கிறத போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அப்புறம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, மசாலா பொடி எப்பவும் போல் நம்ம மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி அதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி ஊற்றிட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனோம்னா ஒரு குழம்பு மாதிரி ரெடி ஆகிடும். நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த கத்திரிக்காய் பஜ்ஜின்னு கூட சொல்லுவாங்க, அது நல்லா மசிச்சு பண்ணுறது. ஸோ நான் அந்தளவுக்கு ரொம்ப மசிச்சுலாம் பண்ணல, சும்மா கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக போட்டு வச்சிடலாம். நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா என்னோடய பேரும் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லி. ஹாய் சொல்ல சொன்ன எல்லாரோட பேரும் சொல்லி ஹாய் சொல்லிடலாமா. கவிதான்னு ஒரு சிஸ்டர் திண்டுக்கல்லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் கவிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பரமக்குடியிலேருந்து ஜெயான்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய் ஜெயா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் தேங்க்யூங்க என்னோடய வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா மொபினான்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சரண்யான்னு ஒரு சிஸ்டர் துபாயிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பேபி ராணின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அம்சவேணி, அப்புறம் நஸ்ரீன்னு ஒரு சிஸ்டர் ஸ்ரீலங்காவிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய்ங்க. எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோடய வீடியோஸை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு. உண்மையாகவே ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு காலத்தில் என்னோடய வீடியோஸை நான் மட்டும்தான் பார்த்துட்ருப்பேன். அதாவது யூடியூப் ஆரம்பித்த டைமில் ஒரு வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போகும், ஒரு 10 வியூஸ் தான் போகும் ஒரு வாரத்துக்கே. அந்த 10 வியூஸுமே யார் பார்த்துருப்பாங்கன்னா நான் பார்த்துருப்பேன், அப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்துருப்பாங்க, அப்புறம் நானே இன்னொரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன், அதில் போய் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய அம்மா, அப்பா, அப்புறம் எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, ஸோ இவங்கெல்லாம் என் ஃபேமிலி மெம்பர்ஸே பார்த்து ஒரு 10 வியூஸ் வந்துடும். ஸோ இவங்க மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னோடய வீடியோஸை வந்து ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கப்புறமா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களுக்குலாம் தெரிஞ்சு ஒரு சில பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோ குவாலிட்டியுமே நல்லா இருக்காது. ஒரு சாம்சங் ஃபோனில் தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருந்தேன். அதுவுமே ரொம்ப ஷேக் ஆகும். ஸோ அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க, வினிதா நீ வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் நல்லா வரணுன்னா உன்னோட வீடியோஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், நீ வந்து ஒரு நல்ல மொபைல் வாங்கி வீடியோ போடு, அப்போனா எல்லோரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் என் ஹஸ்பண்டுக்கு வேலையும் இல்லை. ஸோ அந்த டைமில் அவங்கக்கிட்ட நான் மொபைல் கேட்குறதுக்கு எனக்கு தயக்கமாக இருந்தது. இப்போ நான் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், இல்லை ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காசு தேவைப்படும். அவரே வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காரு, அவர்கிட்ட போய் என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கல, இருக்கிறத வச்சு போடுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என் வீட்டுக்காரரே புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே கஷ்டத்தோட கஷ்டமாக ஒரு மொபைல் வாங்குவோம், இவ்வளோ ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்தாங்க.
எப்போனா 2022 ஆமாம், அப்போ தான் நான் சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா ஐஃபோன் வாங்கிட்டு ஐஃபோன்லேருந்து வீடியோ எடுத்து போட ஆரம்பித்தேன். ஐஃபோன்லேருந்து வீடியோ எடுத்து போட்டவுடனே ஆல்ரெடி நான் சாம்சங்லேருந்து வீடியோ எடுத்து போட்டேன்னா அப்போ போன வியூஸ் கூட ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் போட்டு எனக்கு வியூஸே போகல. அந்த 10 வியூஸ் போய்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் குறையத்தான் ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது ஐஃபோன் வாங்கிட்டு நம்ம வீடியோஸ் போடுறோம், வியூஸே போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தது. மேபி இந்த மொபைல் இது சேஞ்ச் ஆன உடனே அந்த வியூஸ் போகிறது எனக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சாம்சங்லேயே போட்டுகிட்டே இருந்தேன். அது பெரிய கதைங்க. இந்த யூடியூப்பில் வியூஸ் போக வைக்கிறதுன்றது நாட்டை ஈஸி. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஈஸியாக அவங்க வந்து வீடியோ போடுறாங்க, ஈஸியாக வியூஸ் போகுது, நல்லா அப்படின்னு நினப்பாங்க. பட் யூடியூப்பில் வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்களே ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ் போட்டு பாருங்களேன். அப்போ வந்து தெரியும் உண்மையாகவே யூடியூப் வந்து ஈஸியாக கஷ்டமா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து நான் கொஞ்சமாக சோறு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட அந்த குழம்பு, அப்புறம் வாழைக்காய் கடலை பருப்பு போட்ட கூட்டு, அப்புறம் ஒரு முட்டை மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஊட்டிட்டேன். ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டேன் ஒரு 1:30 போல். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலை நிறையா இருந்தது, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 4 மணி போல் வெளியில் பசங்களை கொஞ்சம் கார்டனில் விளையாட விடுவேன். தனியாக விளையாட விட மாட்டேன், கூடவே தான் நிற்பேன். ஏன்னா பூச்சி ஏதாச்சும் வரும் அப்படின்றனால அவங்கள கண் பார்வையில் தான் வச்சுக்கணும். ஸோ அதோட அப்புறமா பசிக்கிற மாதிரி இருந்தது 4 மணிக்கு. அப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கொய்யாப்பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆதவுக்கு கொடுத்தேன். அதுவும் அம்மா என் கை ஃபுல்லாக ஒரே மண்ணாக இருக்குமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவங்க சும்மா அதில் குழி தோண்டி தண்ணி ஊற்றி மீன் பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ யூடியூப்ன்றது இப்படி தாங்க. ஸோ என்னடா அந்த பொண்ணு இப்படி சொல்லுதே, யூடியூப் அப்போ ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. பட் நம்ம கான்ஃபிடென்ட்டோடு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல கண்டென்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறதுன்றது ஈஸி கிடையாதுங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஜாப்பு தான். நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, வீடியோஸ் போட்டு ரீச் இல்லைன்னா அப்புறம் நிறைய சேனல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு சேனல் ரீச் இல்லைன்னா அதை டெலிட் பண்ணிவிட்டு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 சேனல் ஓப்பன் பண்ணி சில பேருக்கு வந்து அந்த 2வது சேனல் ஓப்பன் பண்ணுறது, 3வது சேனல் ஓப்பன் பண்ணுறது சக்ஸஸ் ஆகலாம். பட் காட் கிரேஸ் எனக்கு என்னமோ தெரியல, நான் வேறு எந்த சேனலும் ஓப்பன் பண்ணலை. ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன், ஓரளவுக்கு ஏதோ போயிட்டுருக்கு. இப்போ ரொம்ப பெரிய லெவலில் வியூஸ் போகாட்டாலும் பரவாயில்ல, மக்களோட ஆதரவு ஓரளவுக்கு எனக்கு கிடச்சி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்ம மனசை வந்து தளர விட்டுறக்கூடாது. எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருந்து மனசு தளராமல் ஒரு விஷயத்தில் நம்ம முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் யூடியூப் சேனலை கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் என்னால் வந்திருக்கவே முடியாது. அப்புறம் ஈவினிங் டின்னருக்கு வந்து மதியம் சமைச்சதே இருந்தது. அதே ஹஸ்பண்ட் எல்லோரும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரே ஒரு பிளாக் டீ மட்டும் போட்டுக்கொடு அப்படின்னு சொன்னார் ஹஸ்பண்ட். அப்படியே எனக்கு ஒரு பிளாக் டீ போட்டுக்கிட்டு நைட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பச்சைப்பயிறு முளை கட்டினது. இது எப்படி சிஸ்டர் பச்சைப்பயிறு முளை கட்டி வைக்கிறீங்க, ஃப்ரிட்ஜிலலாம் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அடுத்து பண்ணும்போது அதை நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பசங்களுக்கு வந்து வேர்க்கடலை வறுத்து கொடுத்தேன். அதை அவங்க அப்பா தான் உடச்சி கொடுத்துட்ருந்தாங்க. நேற்று போட்ட வீடியோவை என் ஹஸ்பண்ட் பார்த்துருப்பாங்க போல். அதில் நான் சொல்லியிருந்தேன், என் ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க எங்களோட அவ்வளோக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, வேலைனே போயிடுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதை பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் போல். அதோட வந்து ஈவினிங் டைமில் எங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். அந்த கடலையை பூரா உடச்சி எங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தார் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கொஞ்சம் அந்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பிளாக் டீ மட்டும்தான் வந்து குடித்தேன். உண்மையாகவே நம்ம ஃபேமிலி டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதே மாதிரி குழந்தைங்கள்ட்டே நம்ம வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து நம்ம மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மனசு விட்டு பேசுகிறதுன்றது ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ளே மனசு விட்டு பேசுகிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்டலாக நம்மளை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ அவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவருக்கா தோணியிருக்கும் போல். அதனால எங்கள் கூட வந்து ரொம்ப கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று டே வந்து இப்படி தான் போச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.